ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 24, 2026 என்ன நினச்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை, லீலாவதி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி வருணுக்கு சீக்கிரமாகவே நம்ம வந்து தாலி பிரித்து கோக்கிற சடங்கு பண்ணணும், வெண்ணிலாவையும் அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லீலாவதி அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வெண்ணிலாவை பற்றி சீக்கிரமாகவே கௌதம் புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வக்கீல் வராரு. இவங்க எல்லோரும் வக்கீலை பார்த்துட்டு, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, அண்ணாமலை வர சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வர சொல்லலையே அப்படின்னு வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் வர சொல்லல மேடம், வருண் சார் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீல். உடனே நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வரான் வருண். என்னத்துக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சார் ஒரு தடவை மேடம்கிட்ட ஒரு தடவை இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்களா, அவங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்கிறார் வருண்கிட்ட. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா பேப்பர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி வருண் கேட்குறாரு. உடனே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரும். சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, நான் என்ன விஷயம்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இது மாதிரி வெண்ணிலா டைவர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. திடீர்னு இவர் சொல்லவும், என்னடா நினச்சிட்ருக்க நீனு அப்படின்னு எல்லாருமே திட்டுறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, வருண் அப்பா, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இந்த குடும்பத்தோட மரியாதையை கெடுக்க பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த குடும்பத்துக்கு மரியாதை காப்பாற்றணுன்னு தான் நான் இது மாதிரி பண்ணுறேன், என்னோடய வாழ்க்கையும் முக்கியம் தானே, நான் எனக்கு பிடிக்காத வெண்ணிலா கூட என்னால் வாழ முடியாது, எனக்கு சாரா தான் கூட வாழ்ந்தால் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே எல்லாரும் திட்டுறாங்க, என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்குறாரு. வெண்ணிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டா, அவ கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு, அனாவசியமாக அது மாதிரிலாம் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காதடா அப்படின்னு சொல்லி கௌதம் திட்டுறாரு வருணை. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே, நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. இப்போ எவ்வளோ இவன் இந்த முடிவுக்கு வந்துட்டானோ, இனிமேல் அவன் முடிவில் நம்ம எதுவும் தலையிடக்கூட வேணாம், இது வெண்ணிலா வருண் சம்மந்தப்பட்ட விஷயம், வெண்ணிலாவுக்கு இந்த டைவர்ஸில் ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே வருண் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எனக்கு கையை காமிச்சு அதோட விடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும். அடுத்தது வரா வெண்ணிலா, அப்புறம் வான்மதி 2 பேரும் வராங்க. வான்மதி பார்க்குறா, இவர் வக்கீல் வந்திருக்காரு, நம்ம நினச்ச மாதிரி வக்கீல் நோட்டீஸ் கொடுக்க தான், டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கறது தான் வந்திருக்காரு போல இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறா. வான்மதி கேட்குறா, எதுக்கு வக்கீல் வந்திருக்காரு அப்படின்னு நடிச்சுக்கிட்டே கேட்குறா. அவளுக்கு தான் தெரியுமே இதுமாரி நடக்கணும்னு தானே அவள் ஆசைப்பட்டா. உடனே உத்தமன் சொல்கிறாரு, இது மாதிரி வருண் வெண்ணிலாவுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லவும், என்ன நினச்சிட்ருக்கீங்க, என் தங்கச்சி வாழ்க்கைன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, என் தங்கச்சி வாழ்க்கையே வீணாக்கிட்டீங்களே, நல்ல குடும்பம் தான் வாழ வந்தா அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி லீலாவதி சொல்கிறாங்க வான்மதியை. உடனே நீங்கள் தானே சொன்னீங்க நல்ல ஆம்பளையாக இருந்தால் டைவர்ஸ் கொடுன்னு, அதான் டைவர்ஸ் கொடுக்கலான் இருக்கேன், மரியாதையாக ஒழுங்காக இந்த டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி வருண் வெண்ணிலாவை சொல்கிறாரு. வெண்ணிலா அந்த பேப்பரை வாங்கி படித்து பார்த்துட்டு அப்படியே கிழிச்சு போட்டுடுறா. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலை. அந்த சாரா ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாது, அவள் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது, அவள் உங்களை இந்த சாராட்டேருந்து இந்த வீட்டையும் காப்பாற்றணும், அதுதான் என்னோட ஆசை. இது இந்த குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது, அந்த பேரை கெடுத்துருவா சாரா தகுதியானவ கிடையாது இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே வருண் சொல்கிறாரு, நீ என்ன என் சாராவையே தப்பாக பேசுகிறியா, யாரை பார்த்து நீ இந்த குடும்பத்துக்கு சரியில்லாதவன் சொல்கிற அப்படின்னு வருண் சொல்கிறாரு வெண்ணிலாட்ட. அப்படியா, அப்படி வரீங்களா, அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உண்மையாலுமே அந்த சாரா நல்லவன்னா, நீங்கள் இந்த சாராவை 5 நாள் இந்த வீட்டுக்கு கூட்டுவாங்க, அந்த 5 நாள் இந்த வீட்டில் தங்கட்டும், தங்கி யார் பெஸ்ட்டு, நான் பெஸ்ட்டா இல்லை அந்த சாரா தான் பெஸ்ட்டான்னு ப்ரூவ் பண்ணட்டும், அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவர் பார்க்குறாரு வெண்ணிலாவை. இதே மாதிரி இப்போ போயிட்டு நான் திரும்பி வந்த மாதிரி வந்துடுவேன்னு நினச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்தை அணைச்சி சத்தியம் பண்ணுறா. அப்படின்னா நான் உடனே ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், சாரா தான் இந்த குடும்பத்துக்கான மருமக, எனக்கு பொருத்தமானவன்னு
நான் வந்து முடிவு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாரு. இன்றைக்கே நான் கூப்பிட்டு வரேன் சாராவை அப்படின்னு சொல்லி போகிறாரு. அடுத்தது அண்ணாமலை ரூமில் நின்று யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் வெண்ணிலா வரா. என்னத்தை தனியாக நின்று என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்த, நீங்கள் எனக்கு வந்து எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும், நாங்கள் நல்லா இருக்கணும்னு. நீங்கள் என் வாழ்க்கையெல்லாம் கெடுக்கலை. அவருக்கு வந்து இந்த கெட்டவன் தெரியல சாரா, அவளுக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் அவரை வந்து 5 நாள் டைம் கேட்டு அவளை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நான் யோசிச்சேனே தவிர என் பையன் மனசில் என்ன இருக்குன்னு நான் யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, நான் அவருக்கு வந்து புரிய வைக்கிறேன் அந்த சாரா யாருன்னு. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா, அந்த சாரா யாருன்னு அவருக்கு புரிய வைக்கணும், இந்த குடும்பத்துக்கு ஏற்றவ இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த 5 நாளில். அதனால தான் நான் அவளை வந்து இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா, நீ வந்து என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் அத்தை வருணை வந்து எனக்கு தத்து கொடுத்துருக்கீங்க, நல்லபடியாக பார்த்துக்க சொல்லி. அவரை வந்து அந்த சாராட்டேருந்து நான் காப்பாற்றி இந்த குடும்பத்தோட மரியாதையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறா. அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் எப்படி துணை இருந்தாரோ அதே மாதிரி உனக்கு நான் இந்த விஷயத்து துணையாக இருப்பேம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க வெண்ணிலா கிட்ட. சாராவை கூப்பிட்டு வராரு வருண். வரவும் இவங்க வந்து எல்லாம் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. உள்ளவா சாரா அப்படின்னு சொல்கிறாரு வருண். உடனே அவள் இடது கால் எடுத்து வச்சு வரா. அப்போ லீலாவதி பார்க்குறாங்க. வரும்போதே இடது காலை வச்சு வரா, இந்த குடும்பம் உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அருவியும் லீலாவதியும். என்ன ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்க வந்து 2 பேரும் பேசாமல் இவள்கிட்ட என்ன பேச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வருண் அப்பா கேட்குறாரு, எதுக்கு இவளை கூப்பிட்டு வந்திருக்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வருண் சொல்கிறாரு, வெண்ணிலா தானே கூப்பிட்டு வர சொன்னா, யார் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும், சாராவா வெண்ணிலான்னு, அதனால தான் யார் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லவும், இது உங்கள் வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு வருண் அப்பா சாரா கிட்ட. எங்கள் அம்மா தான் நீ வாழப்போகிற வீடு போயிட்டு வான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவரை பார்த்துட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாரு. வருண் வீட்டில் வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு ஜெயந்தி அக்கா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இது மாதிரி இந்த பேகை கொண்டு போய் ரூமில் வைங்க, ரூம் ரெடி பண்ணி சொன்னேன், ரெடி பண்ணிட்டீங்களா சாராக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே எனக்கு எதுக்கு ரூமு, ஓ ரூம்லேயே தங்கிக்கிறேன் வருண் அப்படின்னு சொல்லி அந்த சாரா சொல்கிறா. அப்போ கை தட்டிக்கிட்டே அங்கே வெண்ணிலா வராங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ, உன்னை இந்த வீட்டுக்கு வந்து 5 நாள் வந்து நான் வந்து வரதான் சொல்லியிருக்கேன், உன்னை வந்து என் ரூம்லேயே பங்கு போட்ட உன்னை வர சொல்லலை, பேசாமல் நீ என் ரூமில் படுத்துக்கிட்டா நான் வந்து வெளில படுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. நீ உனக்கு வந்து ரூம் நான் ரெடியாக வச்சுருக்கேன், உனக்கான ரூம் வந்து ஸ்டோர் ரூம் பக்கத்தில் கெஸ்ட் ரூம் இருக்காதான், அந்த ரூமில் தான் நீ தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், யாரை வந்து ஸ்டோர் ரூம் பக்கத்தில் தங்க வைக்கிற அப்படின்னு வந்து அந்த சாரா கேட்குறா. என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சாரா கேட்குறா. ஸ்டேட்டஸ் தானே, ஐயோ என் மொபைல் மேலே வச்சுட்டு வந்துட்டேனே, நீ நல்ல ஸ்டேட்டஸாக போட்டிருக்கியா, நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா, கிண்டல் பண்ணுறா. உடனே வருண் சொல்கிறாரு, வந்து ட்ரிகர் பண்ணலான்னு பார்க்குறா, நீ அமைதியாரு, இன்னும் 5 நாள் தான், நமக்கு இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் வந்து யார் வந்து வெளில போகிறா, யார் வீட்டில் இருக்கான்னு பார்க்கலாம், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு மாடிக்கு வருண். இவளும் பின்னாடியே போய் ஸ்டோர் ரூம் காட்டுறதுக்காக போகிறா வெண்ணிலா. அங்கேருந்து கௌதம், அருவி எல்லோரும் வராங்க. வந்து நிறுத்தி எங்கே கூப்பிட்டு போகிற, என்ன தான் இருந்தாலும் இவள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை போய் ஸ்டோர் ரூம் பக்கத்துலாம் தங்க வைக்கலாமா, நாங்கள் வந்து ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கோம், அங்கே கூப்பிட்டு போகிறோம், ஸ்பெஷலான ரூமு அப்படின்னு சொல்லி மொட்டை மாடி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன இது இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சாரா சொல்கிறா. இருங்க உங்கள் ரூம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குடிசையை காமிக்கிறாங்க. என்னது இந்த குடிசையில் நான் தங்கணுமா அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், எங்கள் அண்ணனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு வந்திருக்கீங்க, எங்கள் அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா, நீங்கள் வந்து உங்கள் லவ் ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த இடத்துல நீ தங்கி இருந்து ப்ரூவ் பண்ணி தான் காமிக்கணும் அப்படின்னு அருவி சொல்கிறா. அட்லீஸ்ட் ஃபேன் ஆச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. நான் வந்து தலை ஃபேனு, எங்கள் அண்ணன் தளபதி ஃபேனு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. உடனே ஃபேன் தானே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இங்கேருந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் உள்ளே போகிறா. அந்த சாரா அந்த குடிசை வீட்டுக்குள்ளே உடனே தடுக்குது. உடனே சாரா அப்படின்னு வந்து அப்படியே கத்துறாரு, உணர்ச்சி வசப்படுறாரு வருண். அதோட எல்லாரும் கீழே போகிறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.